ராகியை நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மள பல பேர் ராகியை எங்கே கழுவுனா அதில் இருக்க சத்து போயிடுமோன்னு வாங்கி அப்படியே அரைச்சி யூஸ் பண்ணுறோம். இதனால தான் ராகியில் இருக்கிற சத்து முழுசாக நம்ம உடம்புக்கு வந்து சேரலை. வெறும் 25% மட்டும்தான் நம்ம உடம்புல ஒட்டுது. ராகியில் இருக்க சத்து முழுசாக நம்ம உடம்புக்கு வந்து சேரணும்னா ஒன்று அதை நம்ம முளை கட்டி சாப்பிடணும், இல்லை புளிக்க வச்சு சாப்பிடணும். ஐயோயோ இவ்வளோ வேலை பண்ண முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் அதை 10 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தீய சத்து எல்லாம் போயிடும். ராகியில் அதிகபட்சமான ஆன்டி நியூட்ரியன்ஸ், டானின்ஸ் அண்ட் பைட்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதை அந்த தண்ணியிலேயே வந்துட்டு போயிடும் நம்ம 10 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால. இதுக்கப்புறமா நீங்கள் அதை வெயிலில் காய வச்சு அரைச்சி என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி விட்டமின் டி மறக்கக்கூடாது. ஒரு பைசா செலவில்லாமல் காலையிலையும் மாலையிலையும் நல்ல வெயிலில் கொஞ்ச நேரம் காஞ்சோம்னாலே உடம்பு தன்னால் விட்டமின் டி உற்பத்தி பண்ணும். விட்டமின் டி இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கால்சியம் உடம்புல ஒட்டாது.